கிணற்று தவளையா இபிஎஸ் அண்ணாமலை பேட்டி பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. பயங்கரமாக காட்சி எடுத்திருக்காரு. இபிஎஸும் சரி, மற்ற ஏடிஎம்கே ஆளுங்களையும் சரி செமையாக போட்டு தாக்கியிருக்காரு அண்ணாமலை. மெயினாக இபிஎஸ் குற்றச்சாட்டு என்னென்னா பிஜேபியும் டிஎம்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அவர் கருணாநிதி விழாவில் போய் கலந்துக்கிட்டார், ப்ளஸ் காயின் ஃபங்க்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு பேசி என்னென்னமோ பேசியிருக்காரு. அண்ணாமலை மேலே என்னை கேட்டால் பெரிய கவுண்டருக்கும் சின்ன கவுண்டருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு தான் தோணுது. பட் இதில் முக்கியமாக நமக்கு மெயினாக தெரிகிற விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேருக்குமே கூட்டணி கிடையாதுங்கிறது தான் நிச்சயம். அண்ணாமலை சீஃபாக இருக்கிற வரைக்கும், தமிழக பிஜேபியோட சீஃபாக இருக்கிற வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயமாக அமையாது அப்படிங்கிற நம்ம தைரியமாகவே சொல்லலாம். இதெல்லாம் கடுமையான தாக்கத்தெல்லாம் பார்க்கும்போது மெயினாக அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை நாங்கள் போய் பங்கெடுத்திருக்கோம், 5 முறை அமைச்சராக இருந்திருக்கு, முதலமைச்சராக இருந்திருக்காரு, பதவி ஏற்றிருக்காரு. அவரோட ஃபங்க்ஷனில் போய் நாங்கள் கலந்துக்கிறோம். முறவர் அவர் காலமாகவும் ஆயிட்டார், அவர் மறைந்த தலைவராகவும் போயிட்டார். நான் போய் கலந்துக்கிறேன், இதில் போய் அரசியல் கலக்கிறாரு இபிஎஸ், ஒரு கிணற்று தவளையாக இருக்கார் அவர் அப்படின்னு செம்மையாக போட்டு காட்சி எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மினிஸ்டர் உதயகுமாரும் பேசியிருக்காரு இவரை பற்றி, அண்ணாமலை பற்றி. உடனே அவரை பண்ண இதெல்லாம் சொல்லியிருக்காரு. கரெக்டாக பவ்யமாக நின்று சசிகலா கேட்ட பவ்யமாக நின்னது, வாயை பொத்திக்கிட்டு நின்னது, எச்சல்லாம் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக நின்னது, கையை கட்டி நின்று தள்ளி நின்னது, எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்காரு. இப்போ இதே இபிஎஸ்ஸே பார்த்தோம்னா சசிகலா காலில் போய் விழுந்தார் இவர். அதெல்லாம் இதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் பேசும்போது பார்த்தா நமக்கு கட்டாயமாக இனிமேல் எதிர்காலத்தில் பிஜேபி இந்த ஏடிஎம்கே காம்ப்ரமைஸு உருவாகாதுன்னு நமக்கு நினைக்க தோணுது. அதோடு இல்லாமல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த காயின் ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு, இபிஎஸ் சொன்னதே எடுத்து திரும்பி விட்டுருக்காரு. நாங்கள் காயின் ஃபங்க்ஷன் நாங்களே தான் ரிலீஸ் பண்ணோம், நாங்கள் மற்றவங்களாம் போய் கூப்பிடல அப்படின்ட்டுருக்காரு. அதில் தான் கரெக்டாக அவரை பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. டிஎம்கேவோட சாமர்த்தியம் அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு இவங்க கிட்ட, ஏடிஎம்கே கிட்ட. இப்போ டிஎம்கே மினிஸ்டரை விட்டு ரிலீஸ் பண்ணது என்ன ஆச்சுன்னா, டெல்லி வரைக்கும் நியூஸ் போயிருக்கு, ஃப்ளாஷ் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாம் டெல்லியில் இருக்கிற எல்லா பத்திரிகையிலையும் பேர் வந்திருக்கு. ராஜ்நாத் சிங் போய் இது பண்ண காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அண்ணாமலை கலந்துக்கிட்டு இருக்காரு, கருணாநிதி யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் திமுக கரெக்டாக ப்ராபகண்டா பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராபகண்டா மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் நாங்களே ரிலீஸ் பண்ணது என்னாச்சுன்னு யாருக்குமே தெரில. எம்ஜிஆர் 100 rupees காயின் தெரில. அதுதான் வேடிக்கை. டெஃபினட்டாக எம்ஜிஆர் மோர் பாப்புலர் தென் கருணாநிதி, தகுதியானவரும் கூட. கருணாநிதியை கூட பார்த்தோம்னா எம்ஜிஆருக்கு தான் ரொம்ப தகுதி ஜாஸ்தி 100 ரூபாய் காயின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நமக்கு ரிலீஸ் ஆனது நமக்கு தெரில, வரலாறு நமக்கு மறந்து போயிருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மறந்து போயிடுச்சு எம்ஜிஆருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 100 ரூபாய் காயின் அப்படிங்கிறத. அந்த விஷயத்தில் இபிஎஸ் அரசியல் பண்ணியிருக்காரு. அதில் நமக்கு தெரியுது. பார்த்தோம்னா கொரோனா டைமில் நல்லா தான் பண்ணாங்க, ஆட்சியை இது பண்ணதை தோற்று போனதை காத்தோம்னா அவங்களோட இபிஎஸ் சாமர்த்தியம் இல்லாத தான் தோணுது நமக்கு. ஜெயிக்க வேண்டிய தேர்தல் 2021 அதிமுக, இப்போ அதில் தோற்றதே பார்த்தோம்னா இபிஎஸ் சாமர்த்தியம் இன்மை தான் தோணுது. கரெக்டாக அண்ணாமலை பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. காயினை கரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் டெல்லியில் போய் ரிலீஸ் பண்ணி மோடியே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது மோடியோட. அப்போது மோடியே ரிலீஸ் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் பிரசிடெண்ட்டே ரிலீஸ் பண்ணுறப்பாரு காயினை. எம்ஜிஆரோட யாருமே அவனை சொல்லிருக்க முடியாது. பிரசிடெண்ட் ரிலீஸ் பண்ண டெஃபினட்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்கும் அந்த நியூஸ். அப்படி பண்ணாமல் நீங்கள் கண்ட்ரக்ட் தலை மாதிரி நீங்கள் இங்கேயே விட்டீங்க, கும்மிடி பூண்டியை தாண்டி யாருக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க 100 ரூபாய் காயின் ரிலீஸ்ன்னு கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டார் அண்ணாமலை. இதுக்கு டெஃபினட்டாக பதிலே கிடையாது இபிஎஸ் கிட்டேருந்து. ஏன் வாயடிச்சு போயிருப்பார் இபிஎஸ்னால் எனக்கு நினைக்க தோணுது. அதுவும் கிணற்று தவளையும் சொன்னது தான் ஹைலைட். அண்ணாமலை டெஃபினட்டாக அவர் நோ மோர் காம்ப்ரமைஸ் வித் இபிஎஸ்ன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தெரியுது நமக்கு. அப்படி தான் அமைய போகிறது எதிர்கால அரசியலும். பார்த்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த். கள்ள உறவு அப்படிங்கிற வார்த்தை தான் செம்மையாக அண்ணாமலையை கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இபிஎஸ் பொறுத்தவரை தேவையில்லாமல் பல்பு வாங்கிட்டார் அண்ணாமலை கிட்ட அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட ஆற்றாமை, என்னடா இது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எவனுமே வரமாட்டேன்றான் நம்ம கட்சி கூட்டணிக்கு அப்படிங்கிற போது திமுகவும் பிஜேபி சேர்ந்துட்டாங்க, அவங்க நல்லா சான்ஸுன்னு நினச்சி அவர் இது பண்ணிட்டார். பட் கடைசியில் அண்ணாமலை காட்சி எடுத்ததில் செமையாக இபிஎஸ் பல்பு வாங்கிட்டார். ப்ளஸ் அவர் மேலேயே ஒரு கொலை கேஸ் இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில். முன்னையே பார்த்துருக்கேன், ஜூனியர் விகடனிலே வந்தது. அப்போ இபிஎஸ் சிஎம் ஆன உடனே
அந்த காலத்திலே வந்து விஜயநகர்லாம் கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொலை கேஸில் மாட்டினவர் தப்பிச்சு வெளில வந்தவர் தான் இப்போ நமக்கு சிஎம், அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருந்தது அப்போ கட்டுரை. ஸோ அதனால் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இனிமேல்ட்டு பிஜேபி ஏடிஎம்கே வரவு அப்படிங்கிறது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் வராது. செம்மையாக காட்சி எடுத்துட்டார் இபிஎஸ். தேநீர் பார்ட்டியில் வந்து ஸ்டாலின் கலந்து கொண்டார், அதனால தான் வந்து அண்ணாமலை வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டார் அப்படின்றது தான் வந்து பயங்கரமான கோபத்தை வந்து அண்ணாமலைக்கு மூட்டி இருக்குதுன்னு தோணுது. அதை வச்சு தான் வந்து இபிஎஸ்ஸை வந்து கிணற்று தவளை மாதிரி இருக்கார், இவர் நடைமுறை அரசியலை புரிஞ்சிக்காமல் இருக்கார் அப்படின்னு செம்மையாக போட்டு காட்சி எடுத்திருக்காரு அண்ணாமலை. ஏன்னா இது வந்து ஸ்டாலின் வந்து போனது ஒரு கடமை. அது அவர் சீஃப் மினிஸ்டர், கவர்னர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு பார்ட்டி தராரு, அதில் போய் கலந்துக்கணுங்கிறது அவரோட கடமை, அதுக்கு போயிருக்காரு. ப்ளஸ் இவர் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ராஜ்நாத் சிங் வந்தபோது ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ராஜ்நாத் சிங்கே வந்து சமாதிக்கும் போகிறாரு, அவரும் வந்து இந்த வெளியீட்டு வேலை வரும்போது தலைவர் கட்சி தலைவர்ன்ற முறையில் வந்து டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து பகிஷ்கரிச்சிருக்க முடியாது. அப்படி பண்ணால் ஒரு பேட் இதுவாக இருக்கும், உன்னதரமாக இருந்திருக்கும். ப்ளஸ் தேசிய கட்சி பிஜேபி வந்து மறக்கக்கூடாத நம்ம தேசிய கட்சி, இஷ்டமாக பேசிட்டு அரசியல் பண்ணுறதுக்கான கட்சி கிடையாது. ஏன்னா என்ன சொன்னாலும் வந்து எல்லா மாநிலத்திலும் பிரதிபலிக்கும். திமுக அதிமுக கண்டபடி பேசிட்டு அப்போ சமாதானம் ஆக முடியாது பிஜேபி. ஏன்னா எல்லா ஊடகங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க லூஸ் ஸ்டாக் என்ன விடுறாங்க பிஜேபி அப்படின்னு. ஸோ அப்படின்னும்போது டெஃபினட்டாக வந்து அண்ணாமலை வந்து காஷியஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்கார் இந்த விழாவில். இன்னொன்று பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை கலந்துற முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவினாசி வந்து திட்டம் வந்து துவக்கியிருக்கார் ஸ்டாலின் 17th அன்னைக்கு சனிக்கிழமை துவக்கிட்டார். அவரோட வெற்றியாகவும் அண்ணாமலை வந்து போயிருக்கார். சப்போஸ் அந்த அத்திக்கடவு அவினாசி துவங்காமல் இருந்து இந்த வேலை நடந்து அண்ணாமலை வந்து போயிருந்தாருன்னா டெஃபினட்டாக அது வந்து அவருக்கு ஒரு தோல்வியாகவே அமைஞ்சிருக்கும். பட் ஸ்டாலின் வந்து துவக்கிட்டார் அந்த திட்டத்தை. அப்படின்னும் போது டெஃபினட்டாக அண்ணாமலைக்கு வந்து ஒரு வெற்றி தான். அதில் இன்னொன்று அடங்கியிருக்கு. என்ன பார்த்தோம்னா வந்து திமுக அதிமுக ஒரு பிளவு ஏற்படுத்துக்கிற ஒரு சான்ஸும் இருக்குது பிஜேபி பண்ணியிருக்கிறது. இப்போ அதிமுக கடுமையாக தாக்குறதுனால பார்த்தீங்கன்னா வந்து திமுக அதிமுகவை ஒரு பிளவுபடுத்தும் இதுவாகவும் இருக்குது, வாய்ப்பாகவும் இருக்குது பிஜேபிக்கு. அதுதான் அந்த கண்ணோட்டத்தை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பறமா பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ லண்டனுக்கு வந்து போகிறாரு, 4 மாதம் வந்து அரசியல் ஒட்டி ஒரு படிப்பை பற்றி போகிறாரு. இது என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் படித்தாலும் சரி தன்னுடைய அறிவை வந்து விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து விட்டு தவறதே இல்லை அவர். ஸோ நமக்கு என்ன உணர்த்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாய்ப்படைக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அண்ணாமலை வந்து உணர்த்துறாரு. அண்ணாமலை ஃபாலோவர்னு சொல்லிக்கிறது வந்து சும்மா வந்து வெட்ட கூச்சல் போடுறவங்க கிடையாது. அவரை முறையே வந்து நம்ம வந்து எஜுகேஷன் கல்வியில் வந்து கவனம் செலுத்தணும். எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து நிறையா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு வந்து காட்டுறது. ஆல்வேஸ் கீப் அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். ஜெய் ஹிந்த்.